அருள் தரும் எங்கள் மகா பெரியவா, எம்மை ஆட்கொண்டு அருள் புரியும் மகா பெரியவா. அருள் தரும் எங்கள் மகா பெரியவா, எம்மை ஆட்கொண்டு அருள் புரியும் மகா பெரியவா. ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீகந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்கலஜனகः சங்கரோ தேவக தம் வந்தே குஞ்சரானனம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ அருள் தரும் மகாபிரிவா சரணம். அருள் தரும் மகாபிரிவா குரூப்பில் இருக்கிற அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஸ்ரீனிவாசன் விஜயலட்சுமி. அருள் தரும் மகாபிரிவா குரூப்புடைய சாதுர்மாசிய சமஷ்டி பிட்சாவந்தனம் 5 வருஷமாக மிக அருமையாக நடந்துட்டுருக்கு. மகாபிரிவாவுடைய பரிபூர்ண லட்சத்தில் எல்லோருடைய பார்ட்டிசிபேஷனோட பக்தால் உங்களுடைய எல்லோருடைய பார்ட்டிசிபேஷனில் மிக அருமையாக நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த வருஷத்து சாதுர்மாசிய சமஷ்டி பிக்ஷாவந்தனம், அருள் தரும் மகாபிரிவா குரூப்புடைய சாதுர்மாசிய சமஷ்டி பிக்ஷாவந்தனம் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி, அடுத்த மாதம் 24ஆம் தேதி ஸ்ரீ பாலபெரிவா நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி அந்த டேட்டை கொடுத்து இந்த டேட்டில் உத்தரவாயிருக்கு. ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி இதில் கலந்துக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் குரூப்பில் போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு எல்லோரும் சீக்கிரமே இதில் எப்படி கலந்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அவளுடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி தாராளமாக நீங்கள் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். இந்த வீக்குள்ளேயே அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரத்திலேருந்து நம்ம இந்த கைங்கரியத்துக்கு உண்டான பிளானிங், அதே மாதிரி கூகுள் ஃபார்ம் போட்டு யார் யார் வரையல் அப்படிங்கிற அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு அவளுக்கு எல்லோருக்கும் பேட்ச் எல்லாம் பண்ணி கொடுத்து அங்கே வந்தோன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நாம் எல்லாம் அங்கே போனோன்னே அங்கே நிறைய பேர் கூட்டமாக இருப்பா. நாம் எல்லாம் அருள் தரும் மகாபிரிவா குரூப் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நாம் எல்லாம் சேர்ந்து இது பண்ணுற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது. அதாவது இந்த குரு கைங்கரியம், அதாவது சாதுர்மாசிய சமஷ்டி பிட்சாவந்தனம், அதாவது குரு கைங்கரியமே வசந்தது. அதில் சாதுர்மாசியத்தில் பண்ணுறது மிக உயர்ந்தது. ஏன் அப்படின்னா சாதுர்மாசியத்தில் சன்னியாசிகள்லாம் அந்த மழைக்காலம் அப்படிங்கிறதுனால ஒரே ஊரில் தங்கி இருந்து லோகக்ஷேமத்துக்காக பிரார்த்தனை பண்ணணுங்கிறது அவளுடைய சந்நியாச ஆசிரமத்தோடைய விதிகள். அது பிரகாரம் ஒரே இடத்துல கேம்ப் இருந்து நம்ம ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் அங்கே இருந்து அந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த விஷயத்தில் அப்போது ஒவ்வொரு ஊருக்காக போய் அந்த பிட்சைக்கு இது பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு இடத்துல தங்கி இருக்கும்போது நாமெல்லாம் அவளை போய் தேடி போய் அந்த பிட்சை பண்ணோங்கிறது அதுதான் அதோட தாத்பரியம். அதுக்கு முன்னாடி அவள் ஒவ்வொரு கேம்பாக ஒரு ஊராக போய் அங்கே பிட்சையெல்லாம் நடக்கும். அந்தந்த ஊருக்காராக அதில் கலந்துப்பா. இதில் என்னென்னா அவள் எங்கே தங்கியிருக்காளோ அங்கே போய் நம்ம அந்த பிட்சை பண்ணுறதுங்கிறது இந்த சாதுர்மாசியத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கடமை. குரு கைங்கரியம்ங்கிறது அது அந்த சாதுர்மாசியத்தில் பண்ணுறதுங்கிறது கடமை. அது சாதாரண நாளில் நம்ம இப்போ சென்னைக்கு வரா, இங்கே வரா, அங்கே வரா, அந்த கேம்புக்கு போகிறோம், பார்க்குறோம், நம்ம அந்த பிட்சாவந்தனத்தில் கலந்துக்கிறோம், பூஜையில் கலந்துக்கிறோங்கிறது நாம் அப்படியே அந்த கோ பை த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி அங்கே கலந்துக்கிறது. ஆனால் இந்த சாதுர்மாசியத்தில் நாம் போய் அந்த குரு எங்கே தங்கியிருக்காலோ அங்கே இந்த கேம்ப் எங்கே இருக்கோ அங்கே போய் பார்த்து அந்த பிட்சாவந்தனம் பண்ணுறதுங்கிறது மிக ஒரு உயர்ந்த ஒரு சம்பிரதாயம். அதில் கலந்துக்கிற மாதிரி ஆகஸ்ட் 24ஆம் தேதியை ஸ்ரீ பாலபெரிவா அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கா. அதுக்குண்டான பிக்சர்லாம் கூட குரூப்பில் போட்டிருந்தோம். இப்போ ரீசெண்டாக நம்ம அங்கே ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் காஞ்சிபுரம் போன போது பெரிவா அனுகிரகம் பண்ண தேதி அது. அப்படிப்பட்ட அந்த கைங்கரியத்தில் எல்லோரும் தாராளமாக கலந்துக்கணும். இப்போ போன வருஷம் நடந்த விஷயங்களை பார்க்கலாம். போன வருஷம் மிக அருமையாக இந்த கைங்கரியம் நடந்தது. நிறைய பேர் கலந்துட்டா. திருப்பதியில் நடந்த நம்ம சாதுர்மாசிய சமஷ்டி பிட்சாவந்தனம் அருள் தரும் மகாபிரிவா குரூப்பில் கலந்துட்ட பேருக்கெல்லாம் அவ்வளோ பேரானந்தம். இந்த இப்போ லாஸ்ட் டைம் வந்த பேர்லாம் அந்த ஆடியோ வீடியோலாம் சொல்லி அனுப்பிச்சிருந்தா அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பேன். அவ்வளோ பேரானந்தமாக இருந்தது. அதே மாதிரி இந்த வருஷமும் மிக அருமையாக இருக்க போகிறது. இந்த சாதுர்மாசிய சமஷ்டி பிட்சாவந்தனத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா அதில் நம்ம பண்ணுற அந்த குரு கைங்கரியம்ங்கிறது அன்னைக்கு ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் மூலமாக சங்கர மடம் மூலமாக ஸ்ரீ காஞ்சி சங்கர மடம் மூலமாக நடக்கிற வேத பாடசாலை, எவ்வளோ ஸ்கூல்லாம் நடக்கிறது, அன்னதானம் நடக்கிறது, அதே மாதிரி குருவுக்கு பிட்சை, இதெல்லாம் சேர்ந்து
இதெல்லாம் சேர்ந்து நம்ம குரூப் மூலமாக அன்னைக்கு ஒரு நாள் நடக்கிற கைங்கரியத்தை நாம் பண்ணி நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த பகவான் அந்த குரு நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அதில் நம்ம சேர்ந்துக்கிறதுக்கு வந்து அதாவது இது என்னென்னா ஒரு மிக அருமையான ஒரு விஷயம் கிடைக்கும்போது நம்ம அதில் ஓடி போய் தேடி போய் கலந்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது ஏன்னா கரும்பு திங்கிறதுக்கு கூலியாம்பால் அந்த மாதிரி இது ஒரு மிகப்பெரிய அருமையான விஷயமா அமைஞ்சிருக்கு. எல்லா கைங்கரியத்தையும் சேர்த்து ஒரே நாளில் ஒரே இடத்துல பண்ண முடியும்னா அது இந்த சாதுர்மாச சமஷ்டி பிக்ஷாவந்தனத்தில் தான். வேத பாடசாலை, கோபூஜை, அன்னதானம், அதே மாதிரி பாதுகா அர்ச்சனை. இந்த வாட்டி இன்னொரு விஷயம் என்னென்னா யார் யார் நேர வரையிலோ அவளுக்கு எல்லோருக்கும் அங்கே வந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில் சங்கல்பமோ இல்லைன்னா அங்கே இந்த பாதுகையோடைய பூஜை பண்ணுறதுக்கோ அதற்குண்டான ஏற்பாடை நம்ம அருள் தரும் மகாபிரிவா குரூப் மூலமாக நம்ம ஏற்பாடு பண்ண போகிறோம். உங்கள் கையாலேயே அந்த சங்கல்பத்தை வந்து பண்ணுறதுக்கும், அதாவது சந்திரமௌலீஸ்வரர், திரிபுர சுந்தரி அந்த பூஜைக்கு உண்டான சங்கல்பம், பேர், நட்சத்திரம், கோத்திரம் உங்கள் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி அந்த சங்கல்பத்தை தொட்டுன்னு பண்ணுறதுக்கும், இல்லைன்னா வந்து இந்த பாத பூஜை, ஸ்ரீ ஆதிசங்கருடைய இது இருக்குது, அங்கே பாதுகா இருக்குது, அந்த பாதுகைக்கு உங்கள் கையாலேயே நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்கு உண்டான தம்பதியாக வாங்கோ அர்ச்சனை பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஒரு கைங்கரியம் கிடைக்க போகிறது. இது இன்னும் ஒரு ஸ்பெஷல். இது இந்த வாட்டி நீங்கள் அதுக்கு எதுவும் நீங்கள் வந்து இந்த சமஷ்டி பிக்ஷாவந்தனத்தில் கலந்துக்கிறதோடு சரி, நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் கலந்துட்டா போகிறோம். அங்கே நேரம் வரும்போது இந்த விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகிறது. அதுக்கு நீங்கள் தனியாக எதுவும் பே பண்ண வேண்டியதில் நம்ம குரூப் மூலமாகவே அதை ஏற்பாடு பண்ண போகிறோம். அதற்கு எத்தனை பேர் வந்தாலும் சரி அதை உங்கள் கையால் நடக்கிறதுக்கு உண்டான அனுகிரகம் கிடைக்க போகிறது. பெரியவா அனுகிரகத்தில் அதுவும் நல்லா நடக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிப்போம். ஏன்னா கேம்பில் வந்து நிறைய கூட்டம் வரும். அன்றைக்கி நமக்கு அது சௌரியமாக எல்லாமே இருக்கிற மாதிரி அமைச்சு கொடுக்க வேண்டியது பெரியவாவோட இது கடமை. நம்ம பிரார்த்தனை தான் நம்ம பண்ணுவோம். நம்ம பிரார்த்தனை பண்ணால் அவர் பண்ணி கொடுத்துருவார். அதை பற்றி மற்றபடி நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாமே நல்லா நடக்கும். ஸோ இந்த விஷயத்தில் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த ஒரு கைங்கரியமாக அமைஞ்சிருக்கிற இந்த விஷயத்தில் எல்லாரும் கலந்துக்கணும். அது என்னென்னா எல்லாரையும் சொல்லி 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 நம்ம சேர்க்கணும். இது ரொம்ப முக்கியம். பெரியவா சொல்லியிருக்கிற பிரகாரம் ஒரு சத்காரியம், ஒரு நல்ல சத்சங்கம், ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுனா எல்லாரையும் ஈடுபடுத்தி செய்யணும்னு சொல்லிட்டு பெரியவா சொல்லியிருக்கேன். அதனால் இதை வந்து டெய்லி குரூப்பில் வந்து இந்த விஷயத்தை வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த வர வாரத்துக்குள்ளே நீங்கள் அந்த கண்ட்ரிபியூஷன்ஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டேல் அப்படின்னா, அதில் சேர்ந்துட்டேல் அப்படின்னா அடுத்தடுத்த வாரத்தில் கூகுள் ஃபார்ம் போட்டு யார் யார் வரையல், யார் யாருக்கு வந்து இந்த சங்கல்பம், யார் யாருக்கு வந்து இந்த பாதுகா பூஜா பண்ணுறதுக்கு உண்டான லிஸ்டிங் இதெல்லாம் பண்ணி நம்ம ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நிறையா பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நாம் எல்லாம் சேர்ந்து நம்ம கோஆர்டினேட்டர்ஸ்லாம் சேர்ந்து இதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த வாரத்துக்குள்ளே உங்களுடைய அந்த பார்ட்டை முடிச்சிட்டேல் அப்படின்னா அடுத்த விஷயங்களை பிளான் பண்ணி எல்லாம் மிக அருமையாக பெரியவா நடத்தி கொடுப்பா. இந்த கைங்கரியத்தில் எல்லோரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், சாதுர்மாசியத்தப்போ குரு கைங்கரியம் இந்த பிக்ஷாவந்தனம் பண்ணால் அந்த வைகுண்டத்திலேருந்து மகாலட்சுமியும் பகவானும் இறங்கி வந்து அதை அனுகிரகம் பண்ணிட்டு போவாளாம். அந்த குருவுக்கு பண்ண கைங்கரியம் அவள் சந்தோஷப்படுவாளாம். சந்தோஷப்பட்டு மகாலட்சுமியும் அந்த பகவானும் இறங்கி பூலோகத்துக்கு வந்து நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போவாளாம். மகாலட்சுமியோட அனுகிரகம் மிக எல்லோருக்கும் தேவையான விஷயம். நாம் கூட அவிட்ட ஐஸ்வர்ய பூஜையில் வேண்டிப்போம் எல்லாருக்கும் அந்த ஐஸ்வர்யம் தழைச்சி கிடைக்கணும்னு. ஏன் அப்படின்னா இது கிடைக்க 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 நம்ம தர்ம காரியத்திலையும் தர்ம சிந்தனையிலையும் ஈடுபடணுங்கிற விஷயங்களில் வந்து நம்ம எல்லோரும் அதை பயணிக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் எல்லாமே தேவைப்படுறது, அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தேவைப்படுறது. அது வர வர என்ன அடுத்த எண்ணம் வரணும் அப்படின்னா அனைத்து விதமான சத்காரியங்களையும் சத் சங்கங்களையும் நாம் சேர்ந்துருக்கணும், சத் சங்கமாக இருக்கணும், தர்ம சிந்தனையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அதற்குண்டான அந்த அனுகிரகத்தை மகாபிரிவா அருள் திரு மகாபிரிவா வந்து அருள் திரு மகாபிரிவா குரூப் மூலமாக நிறைய விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கா. நம்ம எல்லாம் இணைந்து ஒவ்வொரு விஷயமா மிக அருமையாக மகாபிரிவா அனுகிரகத்தோடு பண்ணிட்டு இருப்போம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ அருள் திரு மகாபிரிவா சரணம். பெரியவா சரணம். நமஸ்காரம்.